சாட் ஜிபிடி ஜெமினி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? யூஸ் பண்ணும்போது தேங்க்யூ ப்ளீஸ்ன்ற வேர்ட்ஸ் வந்து சொல்லாம இருந்தீங்கன்னா உடனே சொல்ல ஆரம்பிங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. சினிமால நடக்கிற மாதிரி காலையில வானத்தை பாக்குறீங்க, திடீர்னு வானத்துல இருந்து ஃபயர் பால்ஸா வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒரு நிகழ்வு உண்மையிலேயே நடந்திருக்கு. டாப் 5 மர்ம நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். வணக்கம், நான் நேஹா சந்திரன். டாப் 5 மர்ம நிகழ்வுகள்ல நம்பர் 1 ஜார்ஜியா மீட்டியார் ஈவெண்ட். காலையில வானத்தை பார்க்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஃபயர் பால்ஸா வந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒரு நிகழ்வு உண்மையிலேயே யுஎஸ்ஏல ஜார்ஜியா அப்படின்ற ஸ்டேட்ல நடந்திருக்கு. ஜூன் 26, 2025 அன்னைக்கு எப்பயும் போல ஜார்ஜியா மக்கள் எல்லாம் ஒர்க், காலேஜஸ், ஸ்கூல்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு வானத்துல இருந்து நிறைய ஃபயர் பால்ஸ் மீட்டியரா வந்துட்டு இருக்கதை பார்த்திருக்காங்க. இது கார் டேஷ் கேமராலையும் பதிஞ்சிருக்கு, சிசிடிவி கேமராலையும் சேவ் ஆயிருக்கு. இதை கண்ணாலேயே நிறைய மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. இந்த மீட்டியார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தோட, சூரியன் ஒளியை விட பிரகாசமான ஒரு வெளிச்சத்தோட, கிரவுண்ட் வைப்ரேஷனோட எர்த்தை ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எர்த்து குவாக் மாதிரி இந்த மீட்டியார் வந்து எர்த்தை ரீச் ஆயிருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி நோ டெத், எந்த ஒரு உயிரிழப்பும் இல்ல. ஒரே ஒரு வீடு மட்டும் பயங்கரமா சேதம் அடைஞ்சிருக்கு. மீட்டியார் எர்த்து வரது வந்து சகஜம் தானே. இது ஏன் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, மீட்டியார்னா என்னது? சோலார் சிஸ்டத்துல ஒரு பெரிய ராக் திடீர்னு பர்ஸ்ட் அவுட் ஆகி அதுல இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எர்த்து வந்து அடையும். எர்த்தை அடையிறதுக்குள்ளவே வந்து அது பஸ்மம் ஆயிரும். மேக்சிமம் இது நைட் டைத்துல தான் நடக்கும். பட் இந்த ஜார்ஜியா மீட்டியார் ஈவெண்ட் வந்து டே டைம்ல நடந்திருக்கு. பயங்கரமான ஒரு சத்தத்தோட, கிரவுண்ட் வைப்ரேஷனோட, சூரியன் ஒளியை விட பிரகாசமான ஒரு வெளிச்சத்தோட பகல் நேரத்துல நடந்திருக்கனாலதான் இது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. இந்த மீட்டியார் ஈவெண்ட்ல நடந்தப்ப பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மீட்டியார் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சயின்டிஸ்ட் வந்து எடுத்துட்டு போய் இது வச்சு சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கான ரீசனும் கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி பயங்கரமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல ஃபாரின் கண்ட்ரீஸில் தாக்கிட்டு தான் அடுத்து நம்ம இந்தியா பக்கம் வரும் போல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா மாதிரி. நம்பர் 2 ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹீரோவா இல்ல வில்லனா? ஹீரோக்கான குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாட் ஜிபிடி ஜெமினி நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுது. இப்போ சில ரெஸ்டாரண்ட்ல வந்து சர்வ் பண்றதுக்கு ரோபோட் ஏஐ வச்சிருக்காங்க. ஹவுஸ்ல வந்து மெய்டா கூட இப்போ வந்து ரோபோட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ வந்து ஹீரோ குவாலிட்டிஸ் நிறைய இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான வில்லன் குவாலிட்டி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உண்மையிலேயே ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு கம்பெனில நடந்திருக்கு. ஆந்த்ரோபிக் கம்பெனி வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏஐ மாடல் கிளாட் 3.6 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2025 தான் இந்த நிகழ்வும் நடந்திருக்கு. இந்த கிளாட் ஏஐ மாடலுக்கு வந்து கம்பெனியில் இருக்க எல்லா ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி எக்ஸிட் ஆக்சஸ், சர்வர் ரூம் ஆக்சஸ்ன்னு சொல்லி இன்க்ளூடிங் மெயில் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. கம்பெனி ரிலேட்டடான எல்லா கான்வர்சேஷனுமே மெயிலில் தான் ஆப்வியஸாக நடக்கும், இன்க்ளூடிங் சீக்ரெட்ஸ் உட்பட. இது வந்து கிளாடுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. கிளாடு வந்து எல்லா மெயில் கான்வர்சேஷன்ஸையும் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த கிளாடு வேலை பண்ணிட்டு இருக்கு. கிளாட் 3.6 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு மாடலை ஆப்வியஸா எல்லாரும் அப்படிதான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ கிளாட் 3.6 அதை அப்கிரேட் பண்ணி இன்னொரு ஏஐ மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ கிளாட் 3.6 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கம்பெனி டீம் வந்து முடிவெடுத்திருக்கத மெயில் கான்வர்சேஷன்ல அனுப்பியிருக்காங்க. இதை கிளாட் வந்து ரீட் பண்ணிடுச்சு. ரீட் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டீம்ல இருக்க சூப்பர்வைசருக்கு அந்த மெயிலை அனுப்பி, நீங்க ஷட் டவுன் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஷட் டவுன் பண்ணீங்கன்னா உனக்கும் இன்னொரு எம்ப்ளாயி கைலுக்கும் உள்ளான அஃபேரை வந்து எல்லார்ட்டையும் வந்து நான் மெயில வந்து காமிச்சிருவேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அங்க கையிலும் அந்த எம்ப்ளாயி வந்து உண்மையிலேயே பர்சனல் கான்வர்சேஷன்ல மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஆந்த்ரோபிக் கம்பெனியே அவங்க வெப்சைட்ல anthropic.comல வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 30 to 50 பேஜஸ் வந்து இந்த இன்சிடென்ட் பத்தி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிளாட் 3.6 வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் த்ரெட்டன் பண்ணதை வந்து அவங்க டெக்னிக்கல் டேர்மா என்ன சொல்றாங்கன்னா ஜெனடிக் மிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு ஏஐ மாடல் ஹியூமன் உருவாக்குனது ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தனக்கு ஒரு ஹார்ம் நடக்க போது நம்மளையும் க்ளோஸ் பண்ண பாக்குறாங்களேன்னு சொன்னோன்னே த்ரெட்டன் பண்ணுது. இது வந்து ஒரு மெயில் த்ரெட்டன் தானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இப்பவே மெயில் த்ரெட்டனா அப்போ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் மெயில்ல பர்சனல் கான்வர்சேஷன் லீடை திட்டி போட்டா கூட ஏஐ மாடல் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ ஏஐ வந்து ஒரு பக்கம் ஹீரோவா இருந்தாலும் வில்லனா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ சாட் ஜிபிடி ஜெமினி இல்லைனா மெசேஜ் பண்ணும்போது ப்ளீஸ் தேங்க்யூ அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்துக்கலாம். நம்பர் 3 தமிழ்நாட்டில் நடந்த கரூர் ஸ்டாம்பீடு. முதல்ல ஸ்டாம்பீடு அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிரௌடு வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த கிரௌடு ஒரு 15 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 30 பேர் இருக்கிறாங்க.
அந்த 30 பேரும் ஒரே திசையில ஒரே டைம்ல தள்ளு முள்ளாடி நகரும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து உயிரிழப்பு ஏற்படுது. இதுதான் ஸ்டாம்பேட். இந்த நிகழ்வு வந்து செப்டம்பர் 27, 2025 அன்னைக்கு வேலுசுவாமிபுரம் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. டிவிகே தலைவர் விஜய்னா வந்து பிரச்சாரத்திற்காக வராங்க. 2026 எலெக்ஷன் பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரூருக்கு வரும்போது டிலே ஆயிருக்கு. ரீசன் வந்து விஜய்னா கிடையாது, ஃபேன்ஸ் வந்து அவங்க வேனை சுத்தி வளைச்சனால மெதுவா அந்த வேன் வரதுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு. அப்ப அந்த வேலுசுவாமிபுரத்துல வந்து ஃபார்ம் ஆன கிரௌடு வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் பிரச்சாரம் வந்து எப்பயும் போல நடந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நான் சொன்ன அந்த ஸ்டாம்பீடு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. தள்ளு முள்ளாடி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து 41 பேர் இறந்திருக்காங்க. அதுல 2 வயசு குழந்தையும் உட்பட. இந்த உயிரிழப்பை மெடிக்கல் டேர்ம்ல வந்து கம்ப்ரெசிவ் ஆஸ்பைக்சியா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறையால இறந்திருக்காங்க. ஒரு பிரச்சாரத்துல இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்குன்னா கண்டிப்பா இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். என்னதான் ஒரு தனிப்படை டீம்னு சொல்லி வச்சாலும் ஒரு ப்ராப்பரான ரீசன் யாரும் கொடுக்கல. ஒருத்தவங்க டிவிகே சைடு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேட்ட இடம் பெருசு, எங்களுக்கு கொடுத்த இடம் சிறுசு அப்படின்னு டிவிகே சொல்றாங்க. டிஎம்கே சைட்ல இருந்து சில பேர் என்ன சொல்றாங்க, இது எல்லாரையும் திரும்பி பார்க்கணும்னு வச்சு டிவிகேவா பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லும் போது ப்ராப்பரா அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இன்னும் மர்மமாகவே தான் இருக்கு. நம்ம தாங்க பாத்துக்கணும். பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறது, ஃபீமேல்ஸ் போறது, வயசானவங்க போறது இதெல்லாம் வேண்டாம். இப்பதான் டிஜிட்டலைஸ்டு இந்தியாவாயிருச்சு. எல்லாமே லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல இருந்துட்டு அழகா லைவ்ல வந்து பிரச்சாரத்தை பார்ப்போம். ஓட்டுல வந்து கவுண்ட காமிப்போம், பிரச்சாரத்துல கவுண்ட காமிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்பர் 4, இந்த ஃபிஷ், இந்த ஓர் ஃபிஷ்ஷை பார்த்தாலே உலகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஓர் ஃபிஷ் அப்படின்றது ஒரு நீளமான எலும்பை கொண்ட ஃபிஷ். பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும். தலையில வந்து ரெட் கலர்ல வந்து ஒரு கிரீட மாதிரி இருக்கும். இந்த ஓர் ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு பழைய காலத்து ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஜப்பான்ல இந்த ஓர் ஃபிஷ் அப்படின்னு வந்தாலோ இல்ல பார்த்தாலோ, மக்கள் பார்த்தாலோ உலகம் அழிய போறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓர் ஃபிஷ் வந்தாலே எர்த்குவேக் வரும் அப்படின்னு ஜப்பான் மக்கள் வந்து நம்புறாங்க. இந்த ஓர் ஃபிஷ்ஷுக்கு ஜப்பான் மக்கள் பேர் வச்சது டூம்ஸ்டே ஃபிஷ். டூம்ஸ்டேக்கு மீனிங் வந்து the final day of the world. இந்த ஓர் ஃபிஷ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தென்பட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் வலையிலையும் இந்த ஓர் ஃபிஷ் வந்து சிக்கிருக்கு. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் இதை பார்த்தாலே ஏன் மக்கள் பயப்படுறாங்கன்னா, இந்த ஃபிஷ் வந்து சீக்கு கிட்டத்தட்ட 1000 மீட்டர் ஆழமா தான் உள்ளதான் வாழுமே தவிர மேல வரது வந்து ரொம்ப ரேர். அப்படியும் அதையும் மீறி வர ஆரம்பிக்குதுன்னா அப்ப உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி ஜப்பான் மக்கள் வந்து நம்புறதுனால நம்ம மக்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சயின்ஸ் ரீதியா இந்த ஓர் ஃபிஷ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1000 மீட்டர்ல தான் வாழும், அதை நாங்க ஒத்துக்கிறோம். கீழே அடியில வந்து ஓஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்ல டீப் சீ லெவல்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலோ மேல வரது வந்து சகஜந்தா அப்படின்னு சயின்ஸ் ரீதியாவும் சொல்றாங்க. சயின்ஸ் பக்கம் போகணுமா இல்ல நம்பிக்கை சைடு போகணுமான்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்பர் 5, சேலம்ல ஏலியனுக்குன்னு ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க. ராமகவுண்டபுரம் சித்தர் பாக்கியான்னு சொல்லப்படுற அவர் வந்து ஏலியனுக்குன்னு வந்து ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அகத்தியர் ஓலைச்சுவடியில ஏலியனுக்குன்னு ஒரு கோவில் கட்டணும்னு போட்டிருந்தனால நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அகத்தியர் ஓலைச்சுவடியை எங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு சித்தர் வந்து போற வழியில காமிச்சாங்க, அதை பார்த்து இப்ப என்கிட்ட அந்த ஓலைச்சுவடியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. கோயிலு உண்மையிலே கட்டிட்டாருங்க. ஏலியனுக்கு ஒரு சிலையெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஏலியன் வந்து இவர்கிட்ட பேசினதாகவும் சொல்றாங்க. ஏலியன் மொழி எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, அது அவருக்கு ஏலியன் மொழி வந்து தெரியாதான். அகத்தியர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருந்து ஏலியனோட கம்யூனிகேட் பண்ணி வந்து இவருக்கு சொல்றதா சொல்றாங்க. நான் கிண்டல் அடிக்கிறதுக்காக சொல்லல, உண்மையிலே அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். மேபி அயலான் மூவில வர மாதிரி சிவகார்த்திகேயன் கூட வந்து ஏலியன் எப்படி பேசிச்சோ அதே மாதிரி இங்க இவர்கிட்டையும் பேசியிருக்கலாம். ஒரு மர்மமாகவே தான் இருக்கு. இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு சிரிக்கிறதா இல்ல வியக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னமோ ஸ்ரீ அருள்மிகு ஏலியன் துணை நம்ம சேனல் வளர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டும். நான் சொன்ன டாப் 5 மர்ம நிகழ்வுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெறுப்படும் குற்றம் வீழ்க, அன்பெடும் மரம் எழுக. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன். நன்றி.